ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஸ்டடீஸ்னால் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி எங்கள் காலேஜில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்கன்றதை நான் போட்டிருக்கேன். இது என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஃபன்னாகவும் நல்ல ஜாலியாகவும் இருந்தது. இது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. இதுதான் என்னுடைய காலேஜு. இந்த காலேஜில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். அதே மாதிரி உங்கள் எல்லா காலேஜிலும் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுதுன்னு பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாமே சமத்துவ பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரே கிரவுண்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அவங்க இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோலம் அழகாக போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நான் போய் என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இதான் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது நேமெல்லாம் அவங்க ஒன்றும் மென்ஷனே பண்ணல. அதனால் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லோரும் கோலம் அவங்கவுங்க கொடுத்த பொசிஷனில் எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பானை, அது என்னென்ன தேவையோ எல்லா பொருளுமே காலேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. அந்தந்த பசங்க அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் டெக்கரேஷன் பண்ணி அவங்கவுங்க தனித்தனியாக பொங்கல் வைக்கணும். இதில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். யாருடைய பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குது அந்த மாதிரிலாம் நல்லா பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கல்ச்சுரல்ஸும் டான்ஸஸும் இங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுத்துட்டு அவங்கவுங்க டெக்கரேஷன் ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. எல்லாமே ஆஃபீஸ் ஸ்டாஃபு, நான் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, காலேஜு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்க இதில் அவங்களோட ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இதில் நிறைய இதுவாக இருக்கும். யாரோட இது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இங்கே டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே ஒரே ஜாலியாக ஃபன்னியாக போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னும் கோலம் போடலை போல் அவங்க. இப்போ இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தான் நம்மளுது. லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் தான். இதை பாருங்கள், நம்ம பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ டான்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன டான்ஸஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த டான்ஸ்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கரகாட்டம் தான். இப்போ அந்த ப்ளே கிரவுண்ட்லேயே வச்சுட்டாங்க. இப்போ அந்த டான்ஸை பாருங்கள். டேய் இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரின்சிபல் சாருக்கு வரவேற்புக்காக டான்ஸு. வெயில் உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் பற்ற வைக்கிறதுக்காக இப்போ பானை எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொங்கல் போயிட்டே இருக்குது. நம்ம எல்லாம் ரெடியாக வச்சு மறுபடியும் வச்சாச்சு. பற்ற வச்சோடனே இப்போ பானை சூடாகிடும். இனிமேல் பொங்கல் ரெடி ஆகணும். ரெடி ஆகிடும். மாணவரை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாணவரை கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சு பொங்கல்லாம் பொங்கிடுச்சு. ஆனால் நான் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா நான் டான்ஸ்லாம் வீடியோ எடுக்க போனனால பொங்கல்லாம் பார்க்கல. எல்லாம் ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகி படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பொங்கல் வாழைப்பழம் பொங்கல் சூப்பராக வந்திருந்தது. நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பருப்புலாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. உங்கள் காலேஜில் எப்படி பொங்கல் கொண்டாடுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.